ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிளாடி மெக்கே எழுதுனா இஃப் வி மஸ்ட் டை அப்படின்னு ஒரு போயம் பத்தி தான் பார்க்க போறோம். கிளாடி மெக்கே இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஃபெஸ்டஸ் கிளாடியஸ் மெக்கே. எப்ப பானாரார் அப்படின்னா 15 செப்டம்பர் 1889 ஜமைக்கா. டை மே 20 1948 சிகாகோ இலினாய்ஸ். நோட்டபிள் ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது சாங்ஸ் ஆஃப் ஜமைக்கா, இஃப் வி மஸ்ட் டை, ஹர்லம் ஷேடோஸ், ஹோம் டு ஹர்லம், எ லாங் வே ஃப்ரம் ஹோம். நோட்டபிள் அவார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹெர்மான் கோல்ட் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஜமைக்கன் அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் போயட். ஹி வாஸ் அ சென்ட்ரல் ஃபிகர் இந்த ஹர்லம் ரினைசன்ஸ். ஹர்லம் ரினைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஒரு மூமெண்ட்ல வந்து இவர் வந்து ஒரு சென்ட்ரல் ஃபிகர்னு சொல்றாங்க. அதை பத்தி பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம். கிளாடியஸ் மெக்கே பத்தி சொல்லணும்னா இவரோட சொந்த ஊர் வந்து ஜமைக்கா தான். அங்கிருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு இமிகிரண்டா வராரு. இங்க வந்துட்டு இவர் வந்து ஒரு ரைட்டர் ஆகுறாரு. இவரோட இது மோஸ்ட் ஆஃப் த தீம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜமைக்கன் பீப்புள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல எந்த மாதிரி எல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஜமைக்கா அப்படிங்கும்போது அவங்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்ல வருவாங்க. அப்படிங்கும்போது இந்த அமெரிக்கா வந்து அவங்க மேல எப்படி ரேசிசம்லாம் காட்டுது அப்படிங்கறத பத்தி தான் இவரோட தீம்ஸ் எல்லாம் இருக்கும். 1912 வந்து இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு காலேஜ்ல படிக்கும் போது இவர் கூட படிச்சவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த குரூப் பேரு தான் ஹர்லம் ரெனைசன்ஸ் மூவ்மெண்ட். இது வந்து குரூப் ஆஃப் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் வந்து சேர்ந்து உருவாக்குனது. இந்த குரூப்ல இருக்க ரைட்டர்ஸ் எல்லாம் எதை பத்தி எழுதுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் அதை பத்தி தான் இந்த ரைட்டர்ஸ், இந்த மூமெண்ட்ல இருக்க ரைட்டர்ஸ் எல்லாமே எழுதுவாங்க. கிளாடியஸ் மெக்கே வந்து இஃப் வி மஸ்ட் டை அப்படின்னு ஒரு போயம் எழுதுற அந்த காலகட்டத்துல வந்து முக்கியமா பேசப்பட்டது என்ன அப்படின்னா, ரெட் சம்மர் ஆஃப் 1919 அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ரெட் சம்மர் ஆஃப் 1919ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாள் 1919 வந்து ஒயிட் அமெரிக்கன்ஸ், அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் மேல ஒரு வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடத்துறாங்க. அதாவது இவங்கெல்லாம் எங்க எங்க நாட்டுல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல நிறைய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இறக்குறாங்க. நிறைய பேர் வீடை இழக்கிறாங்க. இஃப் வி மஸ்ட் டை இந்த போயம் வந்து அவர் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா, எப்படி நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் நம்மள எதிர்த்து சண்டை போறாங்க, நம்ம வேண்டான்னு ஒதுக்குறாங்க இல்லையா, நம்மள வந்து அவங்க எதுக்கும் போது நம்மளும் அவங்களை எதுக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா மக்களும் சமம் தான் நம்ம காட்டணும் அப்படின்னா, நாம எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னா நாம வந்து அவங்களுக்கு பயந்து துருகாம நாமளும் பிரேவா சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இந்த போயம் வந்து இவர் எழுதியிருப்பாரு. இது ஃபர்ஸ்ட் எங்க பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மந்த்லி சோசியலிஸ்ட் மேகசின்ல பப்ளிஷ் பண்றாங்க. அந்த மேகசின் பேர் என்ன அப்படின்னா த லிபரேட்டர். இது பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த போயம் சப்போர்ட் பண்ணதுனால அதே வருஷம் மறுபடியும் இந்த போயம் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. எதுல அப்படின்னா த மெசேஞ்சர் மேகசின் அப்படின்னு ஒரு மேகசின்ல பப்ளிஷ் பண்றாங்க. இதுல இந்த மேகசின்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து இதோட கோ ஃபவுண்டர் யாரு அப்படின்னா பிலிப் ரேண்டால்ஃப்னு சொல்லிட்டு. அவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லேபர் யூனியன். ஓகே, அதுல வந்து பிரசிடென்டா இருக்கிறவர் தான் கோ ஃபவுண்டர். அப்படிங்கும்போது அது இன்னமும் இந்த போயம் வந்து ரொம்ப ரீச் ஆகுது. இந்த போயம் மொத்தம் 14 லைன்ஸ். அதாவது என்ன யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா, ஷேக்ஸ்பியரியன் சானட் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. ரிட்டன் இன் 1919. இப்போ வந்து போயம்குள்ள போலாம். இஃப் வி மஸ்ட் டை லெட் இட் நாட் பி லைக் காக்ஸ் ஹண்டட் அண்ட் பென் இன் இன்க்ளோரியஸ் ஸ்பாட். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அமெரிக்கன்ஸ் நம்மளுக்கு எதிராக சண்டை போடுறாங்க இல்லையா, நம்மள வேண்டான்னு ஒதுக்குறாங்க இல்லையா, கண்டிப்பா அவங்க நாமளும் சாகதான் போறோம். வி மஸ்ட் டை. ஆனா எப்படி சாக கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, காக்ஸ் அப்படின்னா பிக்ஸ். எப்படி வந்து பிக்ஸ் எல்லாம் ஒரு இன்க்ளோரியஸ் ஸ்பாட் அப்படின்னா இன்ஹானரபிள் பிளேஸ்ல வந்து ட்ராப் பண்ணப்பட்டு வேட்டையாடப்பட்டு பிக்ஸ் எல்லாம் கொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம சாகக்கூடாது. நாம வந்து பிரேவா சாகணும். எப்படியா இருந்தாலும் நம்ம சாகதான் போறோம். சாகிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கூனி குறுகி அவங்க வேட்டையாடி நாம வந்து சாகக்கூடாது. நாம வந்து பிரேவா சாகணும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், while round us park the mad and hungry dogs making their mark at our accursed lot. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளை சுத்தி வந்து மேட் அண்ட் ஹங்க்ரி டாக்ஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல மேட் அண்ட் ஹங்க்ரி டாக்ஸ் ரெஃபர் பண்றது என்ன அப்படின்னா, ஒயிட் அமெரிக்கன்ஸ். நம்மளை சுத்தி வந்து இந்த மாதிரி குறைச்சிட்டு இருக்கிற ரொம்ப பசியா வந்து கோபமா இருக்கிற டாக்ஸ் தான் நம்மளை சுத்தி இருக்கு. அவங்களோட வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அக்யூர்ஸ்ட் அப்படின்னா சபிக்கப்பட்டது. நம்மள வந்து சபிக்கப்படுற மாதிரிதான் அவங்களோட வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. அதாவது இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒயிட் அமெரிக்கன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் மேல வெறுப்ப காட்டுறாங்கிறத சொல்றாரு. நெக்ஸ்ட், இஃப் யூ மஸ்ட் டை ஓ லெட் அஸ் நாப்லி டை. ஓகே, இப்ப மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கண்டிப்பா சாகதான் போறோம். அப்படி சாகிறது அப்படின்னா ஒரு நாபல் பர்சனா சாகுவோம். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியோ இல்ல ஸ்லேவா வந்து நாம சாகக்கூடாதுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், சோ தட் அவர் ப்ரீஷியஸ் பிளட் மே நாட் பி ஷெட் இன் வெயின். வெயின் அப்படின்னா யூஸ்லெஸ்னு அர்த்தம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு ஸ்லேவா இல்ல வந்து அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு பயந்து சாகுற மாதிரி நம்ம சாகக்கூடாது. நம்மளது வந்து ஒரு ப்ரீசியஸான பிளட். அது வந்து இவங்க வந்து எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயந்து அந்த ரத்தம் வந்து சிந்தக்கூடாது. நம்ம அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து ரொம்ப பிரேவா கரேஜியஸா போராடி செத்தாலும் சாகணுமோ தவிர நம்மளோட பிளட் வந்து இப்படி வேஸ்டா யூஸ்லெஸ்ஸா சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்து இப்ப ஒயிட் அமெரிக்கன்ஸ்க்கு எதிராக சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த சண்டை போட்டு இறக்குற சாவு கூட எப்படி இருக்கணும்னா, தென் ஈவன் த மான்ஸ்டர்ஸ் வி டெஃபை. ஓகே, மான்ஸ்டர்ஸ் வந்து இங்க ரெஃபர் பண்றது ஒயிட் அமெரிக்கன்ஸ். டெஃபை அப்படின்னா டு ரெஃப்யூஸ் டு ஒபே சம்படி. ஓகே, மத்தவங்க வந்து ஒபே பண்ண மாட்டாங்க இல்லையா, அவங்கதான். இந்த மாதிரி மத்தவங்களை ஒபே பண்ண தெரியாத ஒயிட் அமெரிக்கன்ஸ் கூட ஷெல் பி கன்ஸ்ட்ரைன்ட் டு ஹானர் அஸ் தோ டெத். கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னா அப்பியரிங் ஃபோர்ஸ்டு ஆர் ஓவர்லி கண்ட்ரோல்டு. மற்றவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் கன்ஸ்ட்ரெயின்டு. இந்த மாதிரி மற்றவங்களை ஒபே பண்ண தெரியாத ஒயிட் அமெரிக்கன்ஸ் கூட ஃபோர்ஸ் பண்ணி நம்ம டெத்தை ஹானர் பண்ண வைக்கணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ கிங்ஸ்மென் வி மஸ்ட் மீட் த காமன் ஃபோ. ஓகே, இந்த இடத்துல கிங்ஸ்மென் அப்படின்னா பிளட் ரிலேஷன், ஒரு பர்சனோட பிளட் ரிலேஷன் இருப்பாங்க இல்லையா. இவர் ஆர்த்தர் வந்து அவரோட பிளட் ரிலேஷனான மற்ற ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் சொல்றாரு. ஆப்பிரிக்கன்ஸ் வந்து சொல்றாரு, ஓ கிங்ஸ்மென் வி மஸ்ட் மீட் த காமன் ஃபோ. ஃபோ அப்படின்னா எனிமி ஆர் ஆப்போனன்ட். ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே ஒரே எனிமி தான். நெக்ஸ்ட், தோ ஃபேர் அவுட் நம்பர்டு லெட்டர் சோ அஸ் பிரேவ். இந்த இடத்துல அவுட் நம்பர் அப்படின்னா ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எனிமீஸை விட நாம வந்து நம்ம கிட்ட இருக்க வீரம் வந்து அதிகமா இருக்கு, அதை வந்து நம்ம அவங்க கிட்ட காட்டணும்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருன்னா அவரோட பிளட் ரிலேஷன் கிங்ஸ்மேன் கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாதிரி அவங்கள விட நம்மளோட வீரம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு, அதை நம்ம அவங்கள எதிர்த்து வந்து நம்ம காட்டணும்னு சொல்றாரு. And for their 1000 blows deal one death blow. Okay, இப்ப வந்து 1000 blows எதை சிம்பலைஸ் பண்றது அப்படின்னா அவங்களோட அட்டாக் வைலன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அமெரிக்கன் பீப்புள் வந்து எப்படி ஆப்பிரிக்கன் பீப்புள் வந்து கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. அவங்களோட 1000 blows வந்து டீலா நம்மளது வந்து ஒருத்தரோட டெத் இருந்தாலும் போதும், அதாவது ஒருத்தர் வந்து அவங்களை எதிர்த்து நின்னாலுமே போதும், அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாட் த பிஃபோர் அஸ் லைஸ் த ஓப்பன் கிரேவ். என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம முன்னாடி சாவே இருக்கலாம், நம்ம சாக போறோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். மத்த மென் மாதிரி நம்மளும் சாக்கதான் போறோம், நம்மளையும் கொல்லதான் போறாங்க. we will fall the murderers. ஓகே, நம்மளும் கொல்லதான் போறோம். கொவாட்லி அப்படின்னா லேக்கிங் கரேஜ். இப்ப வந்து ஆனா அவங்க எல்லாம் எப்படி செத்தாங்க அப்படின்னா கரேஜ் இல்லாம அவங்க கொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே அப்படியே செத்துட்டாங்க. ஆனா நம்ம பிரஸ்டட் டு த வால் அப்படிங்கிறது மெட்டாஃபார். இது என்ன சொல்றது அப்படின்னா பீயிங் கார்னர்டு. நம்மளும் ஒரு கார்னரா நம்மளையுமே கொல்றதுக்கு அவங்க வந்தாலுமே டையிங் சாகு, பட் ஃபைட்டிங் பேக். ஆனா வந்து அவங்களை எதிர்த்து சண்டை போட்டு சாகு அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அமெரிக்கன்ஸ் வந்து உன்னை கார்னர் பண்ணி உனக்கு கொன்னாலுமே நீ வந்து சாகும் போது கூட அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு சாகக்கூடாது, அவங்கள வந்து நீ எதிர்த்து சாகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு.